ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம போக்கிமான் ஹாரிசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹாரிசன்ஸில் இப்போதைக்கு 2வது சீசன் போய்கிட்டுருக்கு. அந்த 2வது சீசனில் 9வது எபிசோடும் முதல் சீசனை பொறுத்தளவில் நீங்கள் எல்லா எபிசோடும் ஒன்று தான் அப்படின்னு ஜாப்பனீஸ் அடிப்படையில் போனீங்க அப்படின்னா இது ஹாரிசன் சீரிஸுடைய 54வது அத்தியாயம். யாரும் குழம்ப வேண்டாம். இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடெலாம் நான் முதல் சீசன் இருப்பேன், செகண்ட் சீசன் இருப்பேன். ஸோ அதுக்கு இது தான் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெடியை வச்சு தான் இந்த எபிசோடு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கை வந்து படிக்கிற மாதிரியும் அந்த லூஷியன் அந்த போக்கிமான் மாஸ்டர் ஏஷியன் மாஸ்டர் இருப்பார்ல, ஸோ அவரை பற்றின தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில புக்கங்கள் படிப்பார். ஸோ அப்புறம் வந்து நம்ம ஓரியா வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருப்பாங்க. நம்ம ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, பாதி வேலை முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம கேப்டன் பிகாச்சு வந்து நம்மளுடைய ஃப்ரெடி கிட்ட வந்து வந்திருக்கும். ஸோ அதுவும் அவங்க கூடயே தான் இருக்கும். அப்போது இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போக தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் கூடயே போக தயாராக இருந்திருக்கும். அப்புறம் நம்ம லீக்காவுடைய அட்வென்ச்சர், அதாவது பயணத்தில் டபுள் சிட்டிக்கு போகிற வழியில் நம்ம ஆனை வந்து பார்த்துருவாங்க. ஆனை பார்த்தோன்னே அவங்க நம்ம ராய் வந்து சொல்லிடுவார், சரி நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் டைம் அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய டாட்டை வந்து என்னால் ஒரு அடி கூட நகர முடியாது அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ராய் வந்து ஓகே ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்னு இருப்பாங்க. நம்மளுடைய டேபக்ஸை பார்த்து இது ரொம்பவே நல்லா இருக்கும் கூட இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சீசனில் அந்த செயின் போடும்போதும் இதே டைலாக் தான் சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி ஞாபகம் வந்திருக்கும் லீக்கோவுக்கு. ஸோ அப்போது அவங்களுடைய அந்த நண்பர்களுக்குள்ளே பேசிடுவாங்க, ராய் டாட் இன்னிலேருந்து நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய ராய் வந்து ஓகே நானும் இனி உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்டுக்கும் கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம டிவோட் போக்கிமான் இருக்குல்ல, நம்ம ஆனுடைய முதல் போக்கிமான் ஆஷோவாட்லேருந்து டிவோட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய டாட்டோட போக்கிமானான டீனா கேட்டிங் அந்த ஒரு போக்கிமான். நம்ம டாட்டுடைய 2வது போக்கிமான் வந்து நம்மளுடைய டிவோட் போக்கிமானை என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆனும் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்மளுடைய லீக்கோ அண்ட் ராய் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து நம்மளுடைய ஃப்ரெடிக்கு, அதாவது ஃப்ரெடி தான் இவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி டெராஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டு நிறைய தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு போன சீசனில் ஒரு எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்ரஸை பிடிக்க போகும்போது இவங்களுக்கு வந்து ஒரு காட்சி தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த ஏஷியன் மாஸ்டர், அந்த லூஷியன் சொல்லப்படுற அந்த ஏஷியன் மாஸ்டர் வரும்போது ஒரு வயலட் கலரில் வந்து தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து விசாரிக்கிறாரு லீக்கோ, உனக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சதா இல்லை எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்காரு. எனக்கும் அந்த மாதிரி வயலட் கலர்லாம் தெரிஞ்சது. அங்கே வந்து ஒரு ஹுட்டிலாம் போட்டு ஒரு ஆள் இருந்தார். ஹுட்டின்னா இந்த கழுத்தில் வந்து ஒரு மாதிரி தொப்பி மாதிரி இருக்கும்ல, என்ன சொல்கிறது, இந்த ஸ்டைலாக ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஹுட்டி. அதையும் அவர் போட்டிருந்தார். அதுதான் லூஷியன்ங்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இதை வந்து விசாரித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் அதில் வந்து லேபு, போக்கிமான் சம்மதை பற்றி ரிசர்ச் பண்ணுற லேபு. இதில் ஏற்கனவே ப்ரொஃபஸர் நம்மளுடைய ஃப்ரெடி வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அங்கே ஒரு போக்கிமான் நம்ம கேப்டன் பிகாச்சுவோட கேப்பை க்ளீன் பண்ணி கொடுக்க, அந்த போக்கிமானோட பேர் மின்சினோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான். அது வந்து நம்ம கேப்டன் பிகாச்சுவோட கேப்பை க்ளீன் பண்ணி கொடுக்கு. இந்த இடத்துக்கு ஃப்ரெடி ஏன் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பிளெஸிங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்க, இல்லை எனக்கு தெரியாது, நான் இப்போ அந்த திட்டத்திலேருந்து விலகிட்டேன், இதை வந்து வேறு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெடிட்டு சொல்ல, அதுலேருந்து வெளியே வந்து நீ எப்போ வேணாலும் இந்த லேபுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரிசர்ச்சர்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பிளெஸிங்கை வந்து பற்றி கேட்குறாரு. ஃப்ரெடியே அதை பற்றி தான் ரிசர்ச் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு வயலட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலை காட்டுறாங்க. இது என்ன நமக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ அதுக்கடுத்து அந்த லேப்லேயே இருக்கக்கூடிய ஒரு மர்மமான அறைக்கு, எல்லாருமே போகக்கூடாத முக்கியமான ஆட்கள் மட்டும் போகக்கூடிய ஒரு அறைக்கு நம்ம ஃப்ரெடி கலத்தனமாக போகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஐடி கார்டு இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரொஃபஸராக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் இவர், ஓகேங்களா. ஸோ அப்போது போகிறாரு. அங்கே உள்ள போக்கிமான்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியாக சாரசார் அண்ட் பிகாச்சுவெல்லாம் பயன்படுத்தி வெளியே வந்துட்டார். அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ எக்ஸ்டர்னல் பிளெஸிங்கை பற்றி சம்மந்தப்பட்டமாக என்னமோ பார்க்காரு. அதை பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் தான் இவங்க வந்து பிடிச்சிடுறாங்களே. இதை பிடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து சொல்கிறாரு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிஹியாம் போக்கிமான் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது நம்ம ஃப்ரெட்டியை. இது வந்து எக்ஸ்ப்ளோரரில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய போக்கிமான் தான் இது. இந்த பக்கம் நம்மளுடைய ஆன் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஆன் வந்து நம்ம லீகோ கிட்டே பேசிக்கிட்டே வராங்க. நான் கேட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது, நான் இப்போ தான் முதல்ல வரேன், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய லீகோவும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிவோட் போக்கிமானும் ஜாண்டிஸ் ட்ரூ அப்படிங்கிற ஆனுடைய 2வது போக்கிமானும் இருக்குது. ஸோ போது அவங்களுடைய ஆரஞ்சு அகாடமிக்கு இவங்க வந்துடுறாங்க. இந்த டெராஸ்ட்ரியல் கோர்ஸில் வெளியே போய் சில ஜிம் பேட்ஜ் எல்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணணும். ஐ மீன் ஜிம் லீடர்ஸை வந்து அவங்க வந்து பேட்டில் பண்ணி அவங்களுக்கு சில ஒரு அனுபவத்தை கற்றுக்கணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாலை நேரம் சூரிய வெளிச்சத்தில் ஸ்கார்லட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம ஆரஞ்சு அகாடமிக்கு வந்துடுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக. இந்த பக்கம் ரொம்பவே முக்கியமான சீனான ஆமிக்தோ அவருடைய தாத்தாவை பார்க்குறாரு. இந்த எக்ஸ்ப்ளோரர் டீம் அப்படின்னாலே ஒரு ஊதா கலரில் ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு யார் அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடை ரிவீல் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இவர் தான் மெயின் வில்லன். இவர் வந்து யார் அப்படின்னா நம்ம அமிக்தோ, மாஸ்டர் அமிக்தோவுடைய தாத்தா. இவர் தான் மெயின் வில்லனே. எனக்கு இதை பார்க்கும்போது போட்டு தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமிக்தோ நமக்கு என்ன தான் பெரிய பெரிய செல்வம் இருந்தாலும் அந்த டெரா பாக்ஸை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து நீ தவறக்கூடாது, நீ என்னோடய பேரனா, இதை நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அமிக்தோ, நான் வந்து அவங்க பேரனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை, நான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டெரா பாக்ஸ் வரும்போது நீ அதை திருடி என்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டெரா பாக்ஸ் வந்து சரி விடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கூடயே இருக்கிற அசிஸ்டண்ட் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், உங்கள் மேலே நாங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது, நான் எங்கள் தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே நாங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம் மாஸ்டர் அமிக்தோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து இவரும் அப்படி இவருடைய பயணத்தை நோக்கி போகிற மாதிரியும் கால் வருது. அந்த சினில் அப்படிங்கிற கேரக்டர், அதாவது ஃப்ரெட்டியை ஒரு போக்கிமான் வேவ் பார்த்ததுனால அந்த போக்கிமானுடைய ட்ரெயினர் வந்து இவங்களுடைய, அதாவது அமிக்தாவுடைய ஆளை வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஆம்பிரியன் ட்ரெயினர் வந்து நம்ம ஃப்ரெட்டியை கண்காணிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த ஆம்பிரியன் ட்ரெயினரை நம்ம அமிக்தாவுடைய ஆட்கள் 2 பேர் கண்காணிக்கிறாங்க. மாறி கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணும் செர்லேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எபிசோட் சுமூகமாக முடியுது.